ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு கோபம் வரும், ஒரு வேகம் வரும், ஒரு பராக்கிரமம் வரும். ஆனால் அது குரு பார்வையில் இருந்தது. இதுல என்ன இவங்களுக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னா, இந்த புதன்கிறவர் நமக்கு 2ஆம் வீட்டுக்கு வரும்போது நம்ம வாக்குல ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெட்டு 1 துண்டு 2 என்று இருக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலம் நல்ல ஒரு அபிவிருத்தி இந்த மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் டார்கெட்டுக்கு மேலேயே அச்சீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் தங்களது நட்சத்திரத்தின் மேல் செவ்வாய் பயணிக்கும் பொழுது ராகுவே அங்கு செவ்வாயாக செயல்படுவார். பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து ராகுவை பார்க்கும் பொழுது ராகுவை செவ்வாய் நன்றாக தூண்டி விடுவார். இது காலகட்டங்களில் ராசிக்கு குரு பார்வை இல்லை. என்ன சார் சிம்பிளா ஏதோ கசக்கிற மாதிரி ஒன்று சொல்றதாங்கன்னு பார்த்தா, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருக்கிறத தான் சொல்ல முடியும், இல்லாததை சொல்ல முடியாது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் புதுசா ஒரு டியூஷனுக்கு போறேன், எனக்கு ஃபீஸ் மிச்சம், ஒரு ஹாஸ்டல்ல போடுறேன், போக்குவரத்து வேன் சார்ஜ் மிச்சம், ட்ரெயின் சார்ஜ் மிச்சம், டிராவலிங் சார்ஜ் மிச்சம் அப்படின்லாம் நினைச்சோம்னா, அங்க போய் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா ஒரு பெரிய ப்ராப்ளம் காத்து கொண்டு இருக்கு. அது ப்ராப்ளம்னா, நம்ம பசங்க நல்ல பசங்களாக இருந்தாலும் வரக்கூடிய தவறான நபர்கள் தவறான வழிகளில் நம் குழந்தைகளை தூண்டுவார்கள். வயதை அனுசரித்து இது fill in the blanks. நடு வயதாக இருந்தால் காதல் காமம், சின்ன வயதாக இருந்தால் கெட்ட பழக்க வழக்கங்கள், பெரிய வயதாக இருந்தால் ஃபினான்ஷியல் முதலீடு. இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசம் பெற போகிறார். இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது. சனி வக்ரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 17th அக்டோபர், அதாவது ஐப்பசி மாசம், இந்த சூரியன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலா ராசியில் நீசமடைய போகிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில், அதாவது 28 அக்டோபர், செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார். தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி, அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா? சுக்கிரன் நீசம், புதன் செவ்வாய் சேர்க்கை, குரு வக்ரம், சூரியன் நீசம், சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை, இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது? அக்டோபர் மாதம் துலா ராசிக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். இவர் உச்சமடைந்து ராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இப்போ மாதத்தின் தொடக்கத்தில் 9ஆம் பாவத்தில் இருந்த குரு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். இதுவும் குரு மங்கள யோகமாகத்தான் வருகிறது. பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார். இதுவும் குரு மங்கள யோகமாக வருகிறது. இப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் இருப்பதை விட ராசிக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பது சால சிறந்தது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி. ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது ஒரு கோபம் வரும், ஒரு வேகம் வரும், ஒரு பராக்கிரமம் வரும்.
ஆனால் அது குரு பார்வையில் இருந்தது. இதில் என்ன இவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னா, செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். அது என்ன புத்துணர்ச்சி அப்படின்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, செலவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள். ஏன்னா இங்க குடும்பஸ்தானத்துக்கும் குரு பார்வை ஏற்படுகிறது, சுகஸ்தானத்துக்கும் குரு பார்வை ஏற்படுகிறது. இப்போ கம்ஃபர்ட், லக்ஸுரி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி, ஒரு டெவலப்மெண்ட், இது எல்லாமே ஏற்படும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்ப்பது என்பது துலாத்துக்கு பரிபூர்ணமான ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் இவர்களுடைய அந்த வேலை வாய்ப்பு, வியாபாரம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, பல நபர்களுக்கு சம்பளம் போடக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். இதையும் தவிர ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், ஒரு பாலிடிக்ஸில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், ஒரு ப்ரெஷரில் இருக்கிறேன், இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் மேலும் நல்ல அபிவிருத்தியை பெறுவார்கள். இந்த பக்கம் பார்த்தோம்னா, ராசியில் புதன் இருக்கும் பொழுது ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை நாம் வெளிப்படுத்துவோம். இது அக்டோபர் 3 அக்டோபர் 25 வரைக்கும் இந்த அமைப்பு என்பது இருக்கிறது. நிறைய புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, அப்டேட் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, ஒரு தொழில் துறை சார்ந்த என்னென்ன டெவலப்மெண்ட், அடுத்து இதில் என்ன டெக்னாலஜி வரப்போகுது, அதில் என்ன நோவல் டெக்னாலஜி, அதன் மூலம் நமக்கு என்ன அபிவிருத்தி, என்ன டெவலப்மெண்ட், இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் பெற முடியும். இப்போ இந்த ஒரு புத்திசாலித்தனத்தை, இந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதற்காக அங்கீகரிக்கப்படுவோம், நம்மை அப்ரிஷியேட் செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான ப்ரமோஷன், ஊதியம் இதெல்லாம் கிடைக்கும். பிறகு இந்த புதன்கிறவர் நமக்கு 2ஆம் வீட்டுக்கு வரும்போது நம்ம வாக்கில் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெட்டு 1 துண்டு 2 என்று இருக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலம் நல்ல ஒரு அபிவிருத்தி, இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் டார்கெட்டுக்கு மேலேயே அச்சீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இவர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் நீசம் அடைய போகிறது. லாபத்தில் இருந்தாலும் சுக்கிரன் எங்களுக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கல பிரதர், ஏன்னா அவர் கேதுவுடன் கன்ஜக்ஷனில் இருந்தால் அவர் நீர்த்து போயிருந்தார். அப்போது இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 12ஆம் வீட்டில் நீசம் அடைந்தாலும், நீசமடைந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு கேந்திர பலங்கிறதுனால அது நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வைங்கிறது துலாத்தை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, துலாத்தை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சுக்கிரன், சுகஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி சனி. நேரடியா இவங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸரி, இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கிரகம் இவர்களை பார்க்கிறது. இவர்களுடைய லக்ஸரி, கம்ஃபர்ட், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். இது எல்லாமே ஒரு அபிவிருத்தியாகவும், டெவலப்மெண்ட்டாகவும், லக்ஸரியாகவும், அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய விதமாகவும், இதில் நம்ம ஏதாவது ஒன்று செலவு பண்ணினாலும் அது ஒரு சுப செலவாகவும், ஆக்கப்பூர்வமான செலவாகவும், அதன் மூலம் நாம் அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது எல்லாமே ஒரு ஃபெதர் ஆன் த கேப் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு. பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நீசம் அடைகிறார். அடையட்டும், நல்லது தான். கெட்டவன் கெடுவது அப்படிங்கிறது நமக்கு நல்லது. இப்போ விரயத்தில் இருந்த சூரியன் ராசியில் நீசம் அடைகிறார். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த அமைப்புகள் எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். லாபத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, அங்கே போய் நாம் இழந்த விஷயங்களை பெறுவது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் உங்கள் சர்டிஃபிகேட் செல்லலை, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, இதெல்லாம் லீகலில் போய் நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரியான சிக்கல்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு தீர்வு, ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர், நாடு விட்டு நாடு பயணித்த பிறகு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம். சார் எல்லாமே துலாத்துக்கு ஸ்வீட்டாகவே இருக்குது சார், ஏதாவது கசப்பாக இருக்கா பாருங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால்
ராசியில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து அமரும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இதில் என்னன்னா, ராசியில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது கூட குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் தங்களது நட்சத்திரத்தின் மேல் செவ்வாய் பயணிக்கும் பொழுது ராகுவே அங்கு செவ்வாயாக செயல்படுவார். பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்து ராகுவை பார்க்கும் பொழுது ராகுவை செவ்வாய் நன்றாக தூண்டி விடுவார். இது காலகட்டங்களில் ராசிக்கு குரு பார்வை இல்லை. என்ன சார், சிம்பிளா ஏதோ கசக்கிற மாதிரி ஒன்று சொல்றதாங்கன்னு பார்த்தா, நீங்க சொல்றதை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருக்கிறத தான் சொல்ல முடியும், இல்லாததை சொல்ல முடியாது. இப்போ 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்ன? குழந்தைகள், பூர்வீகம், மந்திரம். இப்போ நான் அந்த மந்திரத்தில் மாங்காயை வள வைக்கிறேன், புதுசாக ஒரு மந்திரம் பண்ணுறேன், ஒரு சில சக்திகளை நான் என் வசம் இழுக்கிறேன், இப்படின்னெல்லாம் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூடுதலான கவனம் தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நான் புதுசாக ஒரு டியூஷனுக்கு போகிறேன், எனக்கு ஃபீஸு மிச்சம், ஒரு ஹாஸ்டலில் போடுறேன், போக்குவரத்து வேன் சார்ஜ் மிச்சம், ட்ரெயின் சார்ஜ் மிச்சம், ட்ராவலிங் சார்ஜ் மிச்சம் அப்படின்லாம் நினச்சோம்னா அங்கே போய் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஒரு பெரிய ப்ராப்ளம் காத்து கொண்டு இருக்குது. அது ப்ராப்ளம்னா, நம்ம பசங்க நல்ல பசங்களாக இருந்தாலும் வரக்கூடிய தவறான நபர்கள் தவறான வழிகளில் நம் குழந்தைகளை தூண்டுவார்கள். வயதை அனுசரித்து இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நடு வயதாக இருந்தால் காதல் காமம், சின்ன வயதாக இருந்தால் கெட்ட பழக்க வழக்கங்கள், பெரிய வயதாக இருந்தால் ஃபினான்ஷியல் முதலீடு. இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை. நம்மளுடைய நேரடி கண்காணிப்பில் நாம் அவர்களை வைத்துக் கொள்வது சாமர்த்தியம், புத்திசாலித்தனம். இது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் இது கொஞ்சம் பிரதானமான, அதாவது ஒரு மெயினான மைனஸ் பாயிண்ட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், நம்ம ஆத்திரப்படக்கூடாது. பரிகாரம்னு வரும்பொழுது இந்த செவ்வாய் ராகு பார்வைக்கு துர்கா வழிபாடு முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது என்ன முதல் தரமான துர்கா வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதானமான துர்க்கையை, எல்லா சிவன் கோயில்லையும் துர்கா சன்னதி தனியாக இருக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை, அபிஷேகங்கள், ராகு காலங்களில் பண்ணுவது, செவ்வரளி மலர்களால் அந்த பூஜைகள் செய்வது, ஓரளவுக்கு வசதிகள் வாய்ப்பு இருந்தால் பிரத்யேகமாக துர்கா யாகம் பண்ணுவது, இந்த மங்களூர் மூகாம்பிகா இந்த மாதிரி பிரதானமான துர்கை கோயில்கள், அம்மன் கோயில்கள் எல்லாம் சண்டி யாகம் அஷ்டமி திதிகளில் செய்யப்படும். இல்லைன்னா பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு, இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு இதனுடைய கரண்ட்டு பெரிய அளவில் கம்மியாகி தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போய்விடும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.